எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மைக்காக பாடுபடும் குணமுடைய கன்னி ராசினர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்களுடைய குணாதிசயங்கள், அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்குறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் மனதில் புது திட்டங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வீண் பகை, மன சஞ்சலம், தேவையற்ற செலவு ஆகியவை இந்த மாதத்தில் உங்களுக்கு குறையுங்க. கவலையும் உங்களுக்கு தீரும். பகைவர்கள் தொல்லை தராமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. வியாபாரம், தொழில் மூலம் உங்களுக்கு உண்டாகும் செலவுகள் உங்களுக்கு குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உங்களுக்கு. ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்து கொள்வது ரொம்ப சிறந்தது. வியாபாரம், தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புது திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க. பொது தொழிலில் முதலீடு செய்யும்போது கவனமாக இருப்பது ரொம்ப சிறந்தது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குழந்தைகளிடம் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூறும் கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவது விட்டுவிட்டு நிதானமாக உங்களோட கருத்தை சொல்வது ரொம்ப சிறந்தது. நல்ல பலனை தருங்க. பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் குறையுங்க. புதிய எண்ணங்கள் உருவாகும். புது நபர்களோட நட்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து வரும். இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலை அனைத்துமே குறையுங்க. ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்குமே உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். பணியாட்சிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புகழ் கிடைக்கும். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகளை நேரிடலாங்க. மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவுன்னு சொல்லலாம். சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. பணப்பழக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. வங்கி சேமிப்புகளை உயர்த்துவீங்க. செவ்வாய் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இரத்த சம்மந்தப்பட்ட நோய் தொந்தரவு இருந்து விடுபடுவீங்கன்னு சொல்லலாம். புதன் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. மாணவர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு விரும்பிய பெண்ணை கரம் பிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. சனி பகவான் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெற்றிகரமாக எதிரிகளை முறியடிப்பீங்கன்னு சொல்லலாம். உறவினர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு முன்னேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆடை அணிமணிகள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு பிடித்த மாதிரி மனைவியின் போக்கு உங்களுக்கு அமையுங்க. ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டிவிட்டு செல்வது ரொம்ப சிறந்தது. கேது பகவான் உங்களோட ராசிக்கு 1ஆவது இடத்துல இருக்கிறாரு. எந்த பிரச்சனையிலும் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்காதீங்க. அதனால் அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. கிரகங்களில் முக்கிய பெயர்ச்சியாக சனி பெயர்ச்சி சொல்லப்படுது. ஏன்னா நீதிமான் தர்மகாரகன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் மனிதன் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ற சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுக்கிறாரு. நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் அப்படிங்கிறதுனால நல்லது கெட்டது இரண்டின் தாக்கமும் அதிக அளவே இருக்குன்னு சொல்லலாங்க. சனீஸ்வரர் தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர் யோகத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்த கிரகம்னு சொல்லலாங்க. முக்கியமான கிரகங்களில் வல்லமை வாய்ந்த கிரக சனி உள்ளது. பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கும் கிரகம் அப்படிங்கிறதுனால அது சனி பகவான் தான். 12 ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்குன்னு சொல்லலாங்க. நம்முடைய ஜாதகத்தில் 4ஆம் வீட்டை சனி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சனி ஒரு வீட்டில் இருக்கும். அந்த வீட்டு பலன் சனி பகவானோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். 3, 7, 10 பார்வைகள் மூலமாக இன்னொரு 3 வீட்டை தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கும். இதனால் ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியும் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும். அடுத்த 2.5 காலம் சனிப்பெயர்ச்சியின் தாக்கமே அதிகளவில் இருக்குதுன்னு சொல்லலாங்க. 2025ஆம் ஆண்டில் சனி பெயர்ச்சியானது
மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே மீனம் ராசியில் இருக்க போகிறாரு. அந்த வகையில் இந்த பெயர்ச்சியால் கண்ட சனியால் கன்னி ராசியினருக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களும் அப்படின்னா, கன்னிராசிக்கு சனி பகவான் இது நாள் வரை 6ஆம் இடத்துல இருந்து அது நல்ல அமைப்பாக இருந்தாலும், கடந்த 1.5 வருடமாக ராசியில் கேது பகவான் அமர்ந்து ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. உடல் ஆரோக்கியத்திலும் ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். தொழிலையும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தற்போது சனி 7ஆம் இடத்துக்கு கண்ட சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இது நல்ல அமைப்பு இல்லை. அப்படின்னாலும் மற்ற ராசியினரை போல கன்னி ராசிகளுக்கு பாதிப்பு அதிகம் இருக்காது. காரணம், உங்களோட ராசி அதிபதியான புதன் பகவானுக்கு சனி நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் உள்ளே சென்று ராகு வெளியே செல்றாரு. ராசியிலிருந்து கேது பகவானும் பெயர்ச்சி ஆகிறாரு. பணி மாற்றத்திற்கு காத்திருப்போருக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும். வெளிநாடு முயற்சிகளில் சாதகமான முடிவு உங்களுக்கு கிடைக்கும். பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதால் நன்மைகள் உண்டாகும். தொழிலில் எதிர்பாராத லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. சனி 7ஆம் இடத்துக்கு வரதுனால சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வந்து போகும். நிலம் பத்திரப்பதிவு விவகாரங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது. குழந்தைகள், கல்வி, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக முடிவு எடுக்க வேணும். கடன் விவகாரத்திலும் சூதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து செல்லுங்க. எந்த காரியத்திலுமே அலட்சியமாக தாமதம் செய்யக்கூடாது. பூர்வீக சொத்து விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறந்தது. தொழில் மாற்றம் செய்ய வேண்டாம். பணிச்சுமை அதிகரித்தாலுமே ஓய்வு இல்லாமல் பயணம் செல்வதை தவிர்க்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செல்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்தால் மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட உதவிகளை செய்யறதுனால நன்மைகள் உங்களுக்கு பிறக்கும். காகம் மற்றும் பைரவருக்கு உணவு படைப்பதிலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உத்தியோகத்தில் சிறப்பாக செயல்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களோட புதுமையான கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை மேலதிகாரிகளிடம் ஏற்றுக்கொள்வாங்க மற்றும் உங்களுக்கு தேவைப்படும் ஆதரவை நீங்கள் வாங்கக்கூடிய காலமாக இருக்குது. வியாபாரம் அல்லது தொழிலில் ஈடுபட்டிருக்கும் கன்னிராசி அன்பர்கள் தங்களோட முதலீடுகளின் மூலம் லாபம் காண இன்னும் சில பொறுமை காக்க வேண்டும்னு சொல்லலாங்க. ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்புகிறவங்களாக இருந்தால் சிறிய அளவில் ஆரம்பிப்பதே சிறந்த வழியாக சொல்லப்படுது. திருமணமான தம்பதிகளுக்கு இடையே குடும்ப விஷயங்களில் சிறிது கருத்து வேறுபாடுகள் எழலாம். எனவே உங்களோட பேச்சில் கவனம் தேவை. திருமணமான தம்பதிகள் சிறந்த தருணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குதுங்க. நீங்கள் சில சிறிய உடல் உபாதைகள் சந்திக்க நேரலாம். அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் உண்ணும் உணவில் கவனம் அதிகமாக தேவை. காது மற்றும் மூக்கு விஷயங்கள்லையும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் உங்களோட பொருளாதார நிலை நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் இருக்கலாம். பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களோட செயல்திறன் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அதிக மதிப்பெண் வாங்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் காதலர்களுக்கிடையே சிறு சிறு விஷயங்களில் கூட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே உங்களோட உறவுகளில் கவனமாக செயல்படுவது ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஒன்றாக அழகான நினைவுகளை நீங்கள் உருவாக்கக்கூடிய காலமாக இருக்குது. அப்படின்னாலும் உங்களோட உறவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் அடுத்தவர்களிடம் சொல்வது ரொம்ப தவறுன்னு சொல்லலாங்க. அவர்களோட தலையீடு உங்கள் உறவின் ஒற்றுமையை பாதிக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட உத்தியோகத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரலாம். ஆனால் இறுதியில் உங்களுக்கு முன்னேற்றம் மற்றும் வெற்றியை நீங்கள் காண முடியும்னு சொல்லலாங்க. பணியிட சூழல் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இருக்கலாம். உங்களோட சிறப்பான யோசனைகள் மூலம் மற்றும் அணிக்கான பங்களிப்புகளை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்து மேலும் சிறப்பாக செயல்பட தூண்டுகோலாக இருக்குன்னு சொல்லலாங்க. தொழில்நுட்பத்துறையில் இருக்கும் நபர்கள் தங்களோட பணிக்கான அங்கீகாரம் மற்றும் பாராட்டை பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த மாதம் பதவி உயர்வு உங்களுக்காக காத்திருக்கிறது. உற்பத்தி சார்ந்த தொழில்களில் பணிபுரியறவங்களுக்கு தங்களோட மேலதிகாரிகளுடன் சில மோதல்கள் சந்திக்க நேரிடலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப
ரொம்ப சிறந்த பலனை தருன்னு சொல்லலாங்க. இந்த வீடியோவில் நம்ம கன்னிராசிக்காரர் அன்பர்களை பற்றி பார்த்தோங்க. இனி வரக்கூடிய காலங்களை பற்றியும் பார்த்தோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.